ஹாய் எல்லாருக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் தான், பட் ஒரு அச்சீவ்மெண்ட் அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட், அது எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். மற்றவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் அதை போடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஓகே. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னன்னா வந்து இந்த வேர்ச்சுவலா வந்து இந்த மேரத்தான்ஸ், சைக்கிள் ரைடிங், அதுக்கப்புறம் வாக்கத்தான்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது நிறையா. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய வேர்ச்சுவல் நடக்குது இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து இப்போ உங்களால வந்து ஒரு இடத்துல நடத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு உங்களால பர்சனலா போக முடியாம இருக்கலாம், இல்ல நீங்க வேற வெளியூர்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து வேர்ச்சுவல் மேரத்தான் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்க ஏரியாலயோ இல்ல உங்க வீட்டுக்கிட்டயோவே நீங்க இதை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அவங்களுக்கு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா ப்ரூஃபோ நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட், டிஜிட்டல் சர்டிபிகேட்டும் ஒரு மெடலும் கொடுப்பாங்க. அப்படி நான் ஒரு வெப்சைட்ல பார்த்து, சரி நான் வந்து ரீசெண்டா சைக்கிள் கொஞ்சம் திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். நடுவில் நடக்கும், சைக்கிள் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து சர்வீஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி இது வந்து அப்படி ஸ்டாப் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து சைக்கிள் எடுத்து நான் ஓட்ட ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு நாள் ஓட்டினேன், ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினேன். நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ச்சுவல் இதுல ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி 3ஆம் தேதி ஜூன்ல இருந்து 10ஆம் தேதி ஜூனுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த டிஸ்டன்ஸோ ஏதோ வந்து கவர் பண்ணி நம்ம வந்து அந்த நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, இந்த ஸ்ட்ராவா, கார்மின் ஆப், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ல இருக்கிற அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அதை அனுப்பி விட்டுறணும். அந்த ஸ்கிரீன்ஷாட்டையோ இல்லைன்னா லிங்கையோ அனுப்பி விட்டோம்னா அவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு நமக்கு அந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் நெக்ஸ்ட் டேவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெடல் வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னதுனால சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் என்ன இருக்கு இதுல. நம்ம வந்து இப்போ நான் நிறைய மேரத்தான் எல்லாம் போய் போய் நிறைய மெடல்லாம் கலெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயும் இருக்கும். அதெல்லாம் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் ஒரு 1.5 2 இயர்ஸ்ல பண்ண விஷயங்கள் தான் அதெல்லாம். சரி அதையே சைக்கிளிங்லயும் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிங்க்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 3 ஜூன்ல இருந்து 10th ஜூன் வரைக்குள்ள ஏதோ ஒரு நாள்னு சொல்லியிருந்தாங்க. நான் 5th ஜூன் வந்து நைட் ஒரு 9-9:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 45-46 மினிட்ஸ்ல, ஒரு 48 மினிட்ஸ்ல 11 கிலோமீட்டர்ஸே முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராவா ஆப்ல வந்து அதை நான் முடிச்சுட்டு அதை அவங்களுக்கு அனுப்பி விட்டேன். லெஸ் தென் 24 ஹவர்ஸ்ல சர்டிபிகேட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மெடல் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மெடல் அன்பாக்சிங் தான் இது. பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு அனுப்பியிருக்காங்க இந்த இதுல இருந்து. இதுக்கு வந்து நான் எவ்வளவு பே பண்ணேன் இந்த மேரத்தானுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 471 rupees பே பண்ணேன். அதுக்கு வந்து அவங்க நம்ம போஸ்டர்ஸ்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம், டிஜிட்டல் போஸ்டர்ஸ்லாம் பண்ணிக்கலாம்னு அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் இருந்துச்சு. மெடலும் அனுப்பிட்டாங்க எனக்கு. ஸோ மெடல் வந்து இதுதான். சரி அதை ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுவோம். இது மாதிரி நான் இன்னொன்னும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் அது எப்போ என்ன இதுன்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஸோ இதுதான் அந்த மெடல். இந்த மெடல் தான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மெடலை. ஸோ பைசைக்கிள் டே அதை ஒட்டி இதை பண்ணாங்க. இதான் இந்த மெடல். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கூட காமிக்கிறேன் அந்த மெடலை. ஸோ இதுதான் அந்த மெடல். ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. இந்த மெடல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்றது எதுக்குடா நீ கலெக்ட் பண்ற, காசு தண்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இது ஒரு சென்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நமக்கு நிறைய இடங்கள்ல வந்து அது வேலை இடமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ரெக்கக்னிஷன் பெருசா கிடைக்காத போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அது ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி குட். இல்ல அதுக்கு ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் எதுக்கெல்லாம் வந்து காசை வேஸ்ட் பண்றான். நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ஹெல்த்துக்காக பண்ணி அதுல ஒரு சின்ன ரெக்கக்னிஷன் கிடைக்குதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன் பர்சனலா. ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் மெடல். இன்னொன்னும் ஆக்சுவலா ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதையும் முடிச்சிட்டேன்னா அதுவும் ஒரு மெடல் கவுண்ட் ஆயிடும். பட் அதுக்கும் வீடியோ போடுவியான்னு கேட்டா தெரியல. ஆனா அது பயங்கர அழகா இருந்துச்சு அந்த மெடல் போட்டோல பார்க்கும்போது. ஸோ அதுக்காகவே அதை பண்ணேன். ஸோ பார்ப்போம், லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. பாய்.